ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆல்கால் சாப்டர்லேருந்து சில கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு வந்து கிளியராக நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா கன்வர்ஷன் வந்து அவங்களால பெர்ஃபெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணால் கன்வர்ஷன் தான் உங்களோட நாலேஜ் வந்து செக் பண்ணுறதுக்கான பெஸ்ட் வே. ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கன்வர்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரோப்பீன் டு ப்ரோப்பேன் 2 ஆல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எழுதுங்க, வேற எதையுமே யோசிக்க வேணாம். இது என்ன ரியாக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி எதுவுமே நம்ம வந்து திங்க் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்டை மட்டும் எழுதுங்க. அப்போ ப்ரோப்பீன், அப்போ ப்ரோப்பீனை நமக்கு என்ன இருக்கணும், 3 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும். CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஓகே, ப்ரோப்பீன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இது நம்ம எதாவது கன்வெர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரோப்பனால் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா CH3 CH இங்கே நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து இருக்கும், இங்கே நமக்கு என்ன CH வந்து இருக்கும். இதான் திஸ் இஸ் த ப்ரோப்பேன் 2 ஆல். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு இதே இதுதான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு OH ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக நமக்கு வந்து தெரியுது. அப்போ நம்ம என்ன இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல ஹைட்ரேஷன் பண்ணால் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதுக்கான மெக்கானிசம் கூட நம்ம வந்து தனியாக பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறோம், CH டபுள் பாண்ட் CH2 எடுத்துட்டு in the presence of the acidic medium sulfuric acid. அப்போ H2SO4 ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வாட்டர் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிடச்சிடும். சிம்பிளாக நமக்கு வந்து ஒரே ஸ்டெப்பு தான். ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நமக்கு பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், என்ன ப்ராடக்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ செகண்டரி பொசிஷனில் வேணும்னா ஜஸ்ட் நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். இதே நமக்கு வந்து பிரைமரி பொசிஷன் வந்து OH இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோரேஷன் வந்து நமக்கு வந்து பண்ணணும் இல்லையா? ஹைட்ரோபோரேஷன் வந்து பண்ணால் நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். அப்போ செகண்டரி ஆல்கஹாலுக்கும் பிரைமரி ஆல்கஹாலுக்கும் தனியாக வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா பென்சைல் குளோரைடு டு பென்சைல் ஆல்கஹால் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் பென்சைல் குளோரைடு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ட்ரா பண்ணணும். அப்போ பென்சைல் குளோரைடு அப்படின்னா பென்சின் ரிங் வந்து இருக்கணும், இங்கே CH2Cl வந்து நமக்கு வந்து இருக்கணும். இதான் நமக்கு வந்து பென்சைல் குளோரைடு. அப்போ நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா பென்சைல் குளோரைடுனா பென்சினை போட்டு இங்கே குளோரின் வந்து போட்டுருவீங்க. இதுக்கு பேர் குளோரோ பென்சைல் குளோரைடு வந்து கிடையாது. ஓகே, ஸோ அப்போ பென்சைல் குளோரைடு நம்ம என்ன பண்ணணும், CH2Cl வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணால் பென்சைல் ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து மாற்றணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குளோரின் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து OH குரூப் வந்து நம்ம வந்து போட்டுருக்காங்க. அப்போ இது நமக்கு நல்லாவே தெரியும், அக்வாஸ் KOH வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண நமக்கு தெரியும். இஸ் இட் கரெக்ட்? இங்கே CH2Cl இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணால் அக்வாஸ் KOH நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து Cl போயிட்டு நமக்கு என்ன பண்ணால் அங்கே வந்து OH வந்து நமக்கு வந்து வந்துடும். இஸ் இட் கரெக்ட்? இதே ஆல்கஹாலிக் OHனா நம்ம என்ன பண்ணோம், பீட்டா அனிமேஷன் வந்து நடக்கும். அக்வாஸ் KOH போட்டால் நமக்கு என்ன ஆகுனா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். குளோரின் பதிலாக நமக்கு என்ன ஆகும், குளோரின் பதிலாக OH வந்து நமக்கு போய் அங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகிடும். ஓகே, அப்போ நமக்கு தேவையான பென்சைல் ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ வந்து 2 கன்வர்ஷன் வந்து நமக்கு வந்து ஓவர். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எத்தில் மெக்னீஷியம் புரோமைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எப்பவுமே ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் முதல்ல எழுதணும். எத்தில்னது CH3 CH2 Mg குளோரைடு. ஓகேவா? இது நமக்கு என்னது கிரிக்னாட் ரீஜன் நமக்கு வந்து தெரியும். இதை நமக்கு வந்து எதுவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னா ப்ரோப்பேன் 1ஆல் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ CH3 CH2 CH2OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்போ ப்ரோப்பேன் 1ஆல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு எத்தனை இருக்குது, இங்கே நமக்கு வந்து 2 வந்து இருக்குது, இங்கே நமக்கு என்ன இருக்குது 3 வந்து இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து 1 வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து கிரிக்னாட் ரீஜன் எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட் இல்லைன்னா கீட்டோன் கூட மட்டும் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, அப்போ அந்த ஆல்டிகைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹாலும் செகண்டரி ஆல்கஹாலும் கிடைக்கும். கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணால் நமக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபார்மாலிட்டி தான் ரியாக்ட் பண்ணணும். அப்போ எந்த ஃபார்மாலிட்டி ரியாக்ட் பண்ணணும், ஃபார்மாலிட்டி வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கார்பனேட் தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஒரு கார்பனேட் இருக்கக்கூடிய ஆல்டிகைட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைட். ஓகேவா? C டபுள் பாண்ட் OH வந்து இது வந்து ஃபார்மால்டிகைட். அப்போ இதோட மெக்கானிசம் நம்ம பார்த்துருவோமா? ஃபார்மால்டிகைட் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கார்பனைல் போலரைசேஷன் தான். C டபுள் பாண்டோ எதுக்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட் சொல்லுவோம். அப்போ இங்கே ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த கார்பனைல் குரூப் தான். அப்போ முதல்ல என்ன பண்ணோம், ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானிட்டி அதிகமாக இருக்கனால இங்கே நமக்கு வந்து கார்பனைல் போலரைசேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா O மைனஸாக மாறும், கார்பன் ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ கிரிக்னாட் ரீஜன் நமக்கு வந்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 வந்து நமக்கு வந்து மைனஸாக வந்து செப்பரேட் ஆகும். CH3 CH2 வந்து மைனஸ் ஆகும். MgCl வந்து நமக்கு என்ன ப்ளஸ்ஸாக வந்து நமக்கு வந்து மாறும். MgCl நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறும். அப்போ இந்த மைனஸ் என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளஸ் கார்பன் வந்து கார்போஹைட்ரேட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ப்ளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3
இங்க நமக்கு வந்து ஒரு CH2 வந்து இருக்குது. இங்க CH3 CH2 அது பக்கத்துல நமக்கு என்னன்னா CH2 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இங்க நமக்கு என்ன OMgCl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் இதை நமக்கு வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க வந்து நமக்கு வந்து H வந்து ஃபார்ம் ஆகும். இங்க நமக்கு வந்து OH போய் ரியாக்ட் ஆகும். அப்ப நமக்கு தேவையான ப்ரொப்பனால் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. சரி கரெக்ட். அப்ப CH3 CH2 CH2 OH நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட் வந்து ஒரு கார்பன் தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப கிரிக்னாட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். அப்போ ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிகைட் இல்ல கீட்டோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் மட்டும்தான் இல்லையா. அப்ப நம்ம ஃபார்மால்டிஹைட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதோட மெக்கானிசம் நீங்க தெரிஞ்சு வச்சீங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. கிரிக்னாட் ரீஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டா கன்வென்ஷன் இதே மாதிரி நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதோட மெக்கானிசம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு கிரிக்னாட் மெக்கானிசம் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதே கிரிக்னாட் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்காக அடுத்தது வந்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப மெத்தில் மெக்னீசியம் புரோமைட்னா CH3MgBr இல்லையா. இது நமக்கு வந்து எதுவா மாத்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் புரோப்பேன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப புரோப்பேனா நமக்கு வந்து 3 கார்பன் வந்து இருக்கணும். செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு OH வந்து இருக்குது. செகண்ட் பொசிஷன் நமக்கு வந்து மெத்தில் குரூப்பும் வந்து இருக்குது. அப்ப என்னன்னா 2-மெத்தில் புரோப்பேன் வந்து போடணும் இல்லையா. அப்ப நமக்கு வந்து இங்க ஒரு CH வந்து இருக்குது. இது நமக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிடைக்குது. அப்ப நான் டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கணும் என்ன சொன்னேன் கீட்டோன் கூட வந்து ரியாக்ட் பண்ணணும். எப்பவுமே கிரிக்னாட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா HCHO இல்லையா. ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபார்மால்டிஹைட தவிர எனி ஆல்டிஹைட் வேற எந்த ஆல்டிஹைட் நமக்கு ரியாக்ட் பண்ணாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம என்ன பண்ணா அப்புறம் வந்து கீட்டோன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க நமக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால் வந்து ரியாக்ட் ஆயிருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியுது கண்டிப்பா ஒரு கீட்டோன் கூட வந்து ரியாக்ட் ஆயிருக்குது. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் கீட்டோனே நமக்கு என்னது 3 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும். அப்போ CH3 C டபுள் பாண்ட் O CH வந்து இருக்கும். இதான் நம்ம வந்து மினிமம் சின்ன மிக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் கீட்டோன் வந்து நமக்கு வந்து இதுதான். அப்போ இதில் 3 கார்பன் ஆட்டம் இருக்குது. கிரிக்னாட் ரீஜன்ல வந்து ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்த்தா இங்கே ப்ராடக்ட் வந்து 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இதை நமக்கு வந்து எப்படி மெக்கானிசம் எப்படின்னு ரியாக்ஷன் நடக்கும். முதல் ஸ்டெப் எப்பவுமே கார்பனேட் போலரைசேஷன் தான். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ப்ளஸ்ஸாக மாறும், ஆக்சிஜன் வந்து மைனஸாக மாறும். CH3C O வந்து நமக்கு வந்து மைனஸாக இருக்கும், கார்பன் வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். இங்கே நமக்கு என்னன்னா CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. அப்போ கிரிக்னாட் ரீஜன் வந்து நமக்கு என்ன இருக்குது மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு இல்லையா. அப்போ CH3 வந்து நமக்கு வந்து மைனஸாக இருக்கும். MgBr நமக்கு எப்படி மாறும் ப்ளஸ்ஸாக வந்து மாறும். MgBr ப்ளஸ்ஸாக வந்து மாறும். அப்போ அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. இந்த மைனஸ் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் கூட கனெக்ட் பண்ணணும். இந்த ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் கூட வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்து எழுதினீங்கன்னா வந்துடும் ப்ராடக்ட் CH3C. இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா OMgBr வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். OMgBr வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே வந்து H, இங்கே வந்து நமக்கு வந்து OH. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். CH3 கார்பன் OH இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3. ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்ன எழுதலாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு போட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து எழுதிடலாம். மெக்கானிசமும் நீங்கள் எழுதி செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா. எப்போவுமே இந்த மெக்கானிசம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மெக்கானிசம் போட்டுனா கூட கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் எழுதி காட்டிடணும். ஓகே. கீட்டோன் ப்ளஸ் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு கிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் புரோப்பேன் 2 வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு கன்வர்ஷன் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்வர்ஷன் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க.